ஷங்கர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. அப்படத்தின் தோல்விக்கு பின்னர் அவர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இப்படத்தை தில்ராஜு தயாரித்துள்ளார். இப்படத்தில் ராம் சரண் நாயகனாக நடித்துள்ளார். மேலும் ஹிந்தி நடிகை கியாரா அத்வானி ஹீரோயினாகவும் தமிழ் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். திருநாவுக்கரசு ஒளிப்பதிவு செய்துள்ளார். கேம் சேஞ்சர் திரைப்படம் சுமார் 400 கோடி பட்ஜெட்டில் தயாராகி உள்ளது. இப்படத்தின் பாடல் காட்சிகளை மட்டும் சுமார் 90 கோடி செலவில் படமாக்கி இருக்கிறாராம் ஷங்கர். அதிலும் அதிகபட்சமாக ஒரு பாடலுக்கு மட்டும் 23 கோடி செலவில் செட் போட்டு படமாக்கி இருக்கிறார். கேம் சேஞ்சர் படத்தின் கதை கார்த்திக் சுப்ராஜ் எழுதியது. அவர் வாட்ஸ்அப் குரூப் வாயிலாக ஷங்கருடன் கலந்துரையாடும் போது ஷங்கருக்கும் கதை பிடித்து போனதால் அவர் திரைக்கதை அமைத்தும் படமாக்கி இருக்கிறார். அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக கேம் சேஞ்சர் உருவாகி உள்ளது. இப்படத்தில் ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார். இதில் சமுத்திரகனி, அஞ்சலி, ஸ்ரீகாந்த் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இன்று வெளியானது. படத்தை எல்லோரும் புகழ்ந்து வரும் நிலையில் தளபதி விஜய் மனைவியான சங்கீதா படத்தை பார்க்க பிரபல திரையரங்கிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்துள்ளார். அப்போது ரசிகர்கள் தொட்டதால் கடுப்பாகி உள்ளார் சங்கீதா. பின்னர் திரையரங்கிலிருந்து சென்றுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.